வணக்கம். சாதாரணமாக பள்ளிக்கூடங்களில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்துவாங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, ஏதாவது பாடங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தணுமா அப்படின்றத பற்றி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட நேரடியாக சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் இது வந்து விசிட்டிங் பேரண்ட்ஸ் மீட். யூஎஸ் கலிஃபோர்னியாவில் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வரக்கூடிய பெற்றோர்களை ஒரு பொதுவான இடத்துல சந்திக்க ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. எங்களோட சந்திப்பு மயிலாப்பூரில் நடந்ததுங்க. என்னடா அது யூஎஸ் கலிஃபோர்னியான்னு சொல்லிட்டு இப்போ மயிலாப்பூர்னு சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இந்த வித்தியாசமான விசிட்டிங் பேரண்ட் சந்திப்பை ஆர்கனைஸ் செஞ்சவர் மயிலாப்பூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட நிறுவனர் திரு ஜெயராமன். கலிஃபோர்னியா பே ஏரியாவில் தன்னுடைய தனித்துவமான ரெஸ்டாரண்ட்ஸ் மூலம் பரவலாக பேசக்கூடியவர் இவர். சென்னையில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக காலடி எடுத்து வச்சு தன்னுடைய அமெரிக்க வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு மேடு பள்ளங்களை கடந்து இன்றைக்கி இந்த பே ஏரியாவில் 13 லொக்கேஷன்ஸில் ரொம்பவே பாப்புலரான மயிலாப்பூர் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸோட நிறுவனராக உழைப்பால் உயர்ந்து நிற்கிறாருங்க. For those of you who don't know my name is Jayaraman. I am the founder of Mylapore. So what you are seeing today is our 6th location of Mylapore. The first location started in Folsom. So we started that location in the year 2008. 2008லேருந்து அவர் கடந்து வந்த பாதையோட சுவாரஸ்யமான பக்கங்களையும் கடினமான வழிகளையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஆனால் வந்திருந்த பல பேருக்கு தமிழ் தெரியாதுன்ற காரணத்தினால அவர் நிறையவே ஆங்கிலத்தை பேச வேண்டியிருந்தது. அதனால் அவரோட ஒரு நேருக்கு நேர் சந்திப்பு இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நானும் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், அவரும் சரினாரு. எங்களோட நேருக்கு நேர் சந்திப்பு அதே சன்னிவேல் லொகேஷனில் தான் நடந்தது. அதனோட கிளிப்பிங்ஸையும் இந்த காணொலியில் இணைச்சிருக்கேன். வாங்க, மிஸ்டர் ஜெயராமனோட வெற்றி பயணத்தோட ரகசியத்தை நாமும் கொஞ்சம் ரசிப்போம். வணக்கம் மிஸ்டர் ஜெயராமன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா. மயிலாப்பூர் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். மயிலாப்பூர்னு சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது அந்த மாட ஸ்ட்ரீட், 4 மாட வீதிகள், அதில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்லிங் ஆக்டிவிட்டீஸ், உயர்ந்து நிற்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் கோபுரம், அதில் எழுதியிருக்கக்கூடிய சிவசிவான்ற ஒரு நியான் சைன், அந்த குளம், ஒரு ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இடம். இப்படி தான் அந்த மயிலாப்பூரை நம்ம பார்க்குறோம். அப்படின்னு இருக்கும்போது இங்கே நாங்கள் பே ஏரியாவுக்கு வந்தபோது, ஐ திங்க் நான் செகண்ட் டைம் வந்தபோது மயிலாப்பூர் அப்படின்னு இன்ட்ராக்ட் பண்ண மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னடா அது மயிலாப்பூர், அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. மயிலாப்பூருக்கு அடுத்த வார்த்தை அதை பற்றி சொல்லலை. அப்புறம் நான் மயிலாப்பூர் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு முழுமைக்கு என்னால் வர முடியுது. ஸோ மயிலாப்பூர்னு ஒரு அந்த பேரில், மயிலாப்பூர் தான் தனித்து நிற்காது அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ரெஸ்டாரண்ட் ரொம்ப பரவலாக பேசப்படுறது. அப்புறம் கொஞ்ச நாளில் நானே ஒரு 2 இடத்துல போய் சாப்பிட்டேன், அதை அனுபவிச்சேன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவில் மயிலாப்பூர், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மயிலாப்பூர்னு பேர் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். யூ மஸ்ட் ஹவ் காட் ரியலி என்தூஸ்ட் வித் த வேர்ட் மயிலாப்பூர். ஸோ அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இளமை பருவம், ஸ்கூல் டேஸ், காலேஜில் படித்தது, அதை பற்றி ஒன்று. So she taught me everything that I know. So from a very young age, அப்போல்லாம் வந்து ஷாப்பிங் போகிறது, தீபாவளிக்கு ஷாப்பிங் போகிறதுனா ஒரு பெரிய விஷயம். அது நாங்கள் வந்து தாம்பரத்துலேருந்து வண்டி எடுத்துட்டு போய் டி நகரில் பாண்டி பஜாரில் இறங்கி அங்கே குமரன் சில்க்கு, நல்லி, அதெல்லாம் அங்கே போயிட்டு ரங்கநாதன் தெரு முனையில் அந்த அன்பழகன் பழக்கடையில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது எங்கள் அம்மா கேட்பா, ஏய் நல்லி வாசல்ல ஒரு கடை போட்டால் எப்படி இருக்கும், நல்லி சில்க்ஸ் வாசல்ல ஒரு சின்ன பொட்டி கடை போட்டால் எப்படி இருக்கும்னு கேட்பேன் எங்கள் அம்மா. அதுக்கு வந்து சொல்லுவேன் வந்து, அவன் சூப்பராக இருக்கும்மா, இங்கே வந்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் விற்கணும். நம்ம எங்கள் அம்மா பேர் சொல்லுவான், பிக் பேக்கெட் வைக்கலாம் பேர். அவன் நான் சொன்னேன், இது வந்து டேக் அவுட், அதாவது என்ன பார்சல் இடம் தான், பிக் பேக் கோன்னு வைக்கலாம் அப்படின்பா எங்கள் அம்மா. நான் சொல்லுவேன், பிக் பேக் கோனா பிக் பேக் கோ, நோபடி வில் பே. ஸோ மேக் இட் அஸ் பிக் பேக் பே அண்ட் கோ. சரி, என்ஜினியரிங் வேண்டாம்னா நீ என்ன பண்ண போற அப்படின்னு. வாட் ஆர் யூ கோயிங் டு டு? எனக்கு வந்து கேட்டரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. கேட்டரிங்னா சமையல் கலை,
உனக்கு யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டேன்லடா அப்படின்னு எங்க அம்மா. So the catering profession, even now it is like that, it gained some respect. ஸோ எங்கள் அப்பா திருநெல்வேலி, எங்கள் அம்மா வந்து காஞ்சிபுரம் சார். ஸோ நான் படித்தது வளர்த்ததெல்லாம் வந்து மெட்ராஸில் தான். நாட்டில் வந்து மூணு குழந்தை இருக்கு பார்க்க, மூணுமே ஆம்பளை பசங்க. எனக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி, அதான் ஒரு பையன். ஸோ நான் படித்ததெல்லாம் வந்து தாம்பரத்தில் இருக்கிற கிரைஸ்கிங் கான்வென்ட்டில் தான் வந்து 1st கிளாஸ். ஸோ 1976க்கு அப்புறம் ஹை ஸ்கூல், கார்லி ஹை ஸ்கூல்னு எதிர்க்கியே இருக்கு. ஸோ அங்கே தான் சேர்ந்தேன். 12th வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து சமைக்கிறது தான் ஐ ஹேட் அ ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். சமையலில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அதாவது ஸ்கூல்ல படிக்கும்போது சின்ன வயசுலேருந்து 10 வயசுலேருந்து. அது யார் உங்களுக்கு முன்னோடியா இருக்கு? ஸோ எங்கள் நாட்டில் வந்து நான் எங்கள் அம்மா சொல்லுவா நான் சமைப்பேன், பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லும் போது நான் மேடையிலே உட்காந்துருப்பேன். இன்ஃபேக்ட் மொத்தம் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததே ரவா உப்பு தான் கற்றுக் கொடுத்தேன். வானியல், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விடுவா. தண்ணி நல்லா கொதிக்கும். ஒரு ஒரு டம்ளர்ல வந்து இப்படி ரவையை போடுவா. ஸோ இந்த கையால கலகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து எனக்கு வராத ஒரு விஷயம். இது இன்னைக்கும் இல்ல, அப்போ அது வந்து இப்படி இப்படி போட்டுட்டே இருக்கும்போது இதுக்கு கலரை மறந்துடுவேன். இது கலர்னா இது போட மறந்துடுவேன். ஸோ எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு டெக்னிக் ஒண்ணு. ஸோ நீ என்ன பண்ணு, ஒரு கையில மணி கொடுத்தான், ஒரு கையில வந்து கற்பூர தட்டு கொடுத்தான். இது என்னைக்கு நீ மாஸ்டர் பண்றியோ அது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்துடும் அப்படின்னு. ஸோ அப்படி கத்துட்டு தான் சமையல். அப்புறம் கூட வந்து எனக்கு அந்த ரவையை சரியா போட வராது. இந்த மளிகை கடையில் அண்ணாச்சி கடையில் கட்டி தருவாங்க, அந்த கிட்ட கொஞ்சம் கட் பண்ணிட்டு இதை பிடிச்சிக்கோ அப்படின்பா. ஸோ அப்படியே ஒழுங்கு நேரம் அப்படியே கலந்துட்டே இருப்பேன். நீங்க இருக்கக்கூடிய இந்த தொழிலுக்கு முன்னோட்டம் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலேஜ் அதை பத்தி சொல்லு. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவன் டாப் 10ல கூட இருக்க மாட்டேன் கிளாஸ்ல. ஸோ எனக்கு இந்த மேத்ஸ், சயின்ஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எதெல்லாம் இன்ஜினியரிங்க்கும் மெடிசனுக்கும் வேணுமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். எங்கள் அம்மா அப்பா வந்து பையன் வந்து டாக்டர் ஆவா, இன்ஜினியர் ஆவா நினச்சுன்னா. ஸோ எனக்கு வந்து எனக்கு என்ன அட்ராக்ஷன் இந்த கேட்டரிங்ல வந்து இருந்தது அப்படின்னா, இட்ஸ் a very glamorous business. You are in the eyes of people all. Very glitzy, glamorous movie industry மாதிரி. பட் அதே சமயத்துல நம்மளுடைய குறைகளை ஈஸியா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு உப்பு சரியா போடல, இது சரியா வேகலைன்னாக்க இந்த ஒரு ப்ரொஃபஷன்ல மக்கள் நம்மளுடைய குறைகளையும் ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கண்டிப்பா அட்மிட் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ எனக்கு இந்த சமையல் கலை படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து நான் இன்ஜினியர் ஆசை. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ற ஒரு இதில் இருந்து நான் ஆல்மோஸ்ட். ஸோ அன்னைக்கு தான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு அட்மிஷன் கார்டு வந்து கேட்டரிங் காலேஜ்லேருந்து வந்துருது. எனக்கு அட்மிஷன் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தேன், அட்மிஷன் வந்துருது. அதனால் ஆற்றுல வந்து யாருமே வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணவே இல்லை. கடைசியில் ட்ரெயினில் ஏறா மாதிரி போய் தாம்பரத்தில் இருந்தால் ட்ரெயின் சிதம்பரம் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரெயின் மூவ் ஆகிற ஸ்டேஜில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. எங்கள் அண்ணா கேட்டா, நீ என்ன போகிறது இஷ்டம் இல்லையா, உனக்கு முகமே சரியா இல்லையே, இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, கேட்டரிங் படிக்கணும் ஆசை, அம்மாக்கிட்ட எப்படி சொல்கிறதுக்கு தெரியல அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு வர நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாட்ட வந்து கேட்கும்போது, என்னடா அது வந்து ட்ரெயினில் இருக்க நேரம் செங்கல்பட்டு தாண்டி இருந்தேன், என்னாச்சு, இன்னும் இங்கேயே இருக்கேன், என்ன ஆச்சு, உடம்பு சரியா இருக்கும், எனக்கு இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம், இதுக்கு என்ன பண்ண போறேன், கேட்டரிங் படிக்கணும். கேட்டரிங் தான் என்ன அப்படின்னு, மாதிரி சமையல் படிக்கணும் சார், உனக்கார பொண்ணே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷி என்கரேஜ், பையன் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான், சரி நீ படி, நீ என்ன படிச்சாலும் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில நீ கொஞ்சம் நல்ல இதுல இருக்கணும், நானும் படிச்சேன் அப்படின்னு படிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க, என்ன இது காலேஜ்ல பண்ணினாலும் தயவு செஞ்சு வீட்டுல இருந்து சொல்லாத, நான் இதை பண்ணினேன், அதை பண்ணேன், இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், இதை கட் பண்ணேன், அதை கட் பண்ணேன், எனக்கு அதெல்லாம் கேட்கவே வேண்டாம், அந்த ப்ரொஃபஷனுக்கு தேவையா இருந்தா நீ அதை பண்ணித்தான் ஆகணும், நீ படி அப்படின்னு. ஸோ கேட்டரிங் டெக்னாலஜி நான் 1982லேருந்து 1985 வரைக்கும் கேட்டரிங் படித்தேன். அது முடிஞ்சுட்டு எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களையும் வேலை இருந்துச்சு. சென்னையிலேயே நிறைய போக டெல்லி போக வேண்டியது. அங்கேயே நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க. The average human being
does not crave for something super exotic on a daily basis. When you come back from work, hot dal chawal is fantastic. When you come back from work, rasam sadam is great. As long as it is fresh and healthy, people don't care. They don't have the time to go look for something, a feast. So, if you can provide simple, nourishing food, which is very close to what your mother makes, you definitely have a good market for it. So I said I'm going to take this risk. வேலை பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், பேர்லேருந்தே அது வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ மயிலாப்பூர் அப்படிங்கிற பேர் வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்ல ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். மயிலாப்பூர் பேர் வச்சுட்டு மட்டன் பிரியாணி சர்வ் பண்ண முடியாது. So when we started Mylapore in 2008, I had a lot of choices. Should I do vegetarian? Should I do non-vegetarian? Should I do North Indian? Should I do South Indian? Should I do a mixed cuisine like the North Indian, South Indian, chaat, Indo-Chinese, pav bhaji, vada pav, almari? But the answer was very clear. I want to know what I know best. I want to do what I know best. I am a hardcore South Indian Madras boy. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி வடை பொங்கல். ஆள் பலமே இல்லாத ஆரம்பிச்சது தான் மயிலா. எனக்கு சமைக்க தெரியும், நான் கொடுக்கறது தான் தோசை. அதாவது தோசைனா மெலிசாக இருக்கணும், நீளமாக இருக்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது. நம்ம வீட்டிலலாம் அப்படி தான் சாப்பிடணும். வெரி அமேசிங். வி ஹேவ் டு இனோவேட். அதாவது வந்து கொடுத்ததையே கொடுத்துன்றது தான் மக்கள் வாங்க மாட்டாங்க. ஸோ பரோட்டா வந்து நான் பரோட்டா வந்து வீசி அதை உருண்டையாக பிடிச்சி கொடுத்துருவேன். நீங்கள் வீட்டில் அந்த வீடியோவும் போடுவேன். அது எப்படி அந்த பரோட்டாவை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், அதை வந்து நீங்கள் போட்டு கல்லில் போட்டு எடுத்து சாப்பிடுவோம். குருமா தனியாக சாப்பாட்டு விஷயத்தில் நல்ல குவாலிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தோல்வியை சந்திக்கவே முடியாது. நான் எழுதி கொடுக்குறேன். என்னுடைய ஜாப் என்னன்னா இன்றைக்கி நம்ம கடையுடைய மெயின் டோர் இருக்குல்ல, அந்த டோர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக திறக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வியாபாரம். கரெக்டாக? சிம்பிள் மேத். சரி, ஒரு எப்படியாவது ஒரு லாஸ்ட் எஃபர்ட் ஒன்று பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பாட்டம் லெவல் வந்தாச்சு, இதை விட கீழே போகவே முடியாது. ரைட் ராக் பாட்டமில் இருக்கும். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி மேலே போகலாமோ, இதுக்கு விட கீழே இதோட என்ன லாஸ் ஆகிட போகிறது நம்மளுக்கு அப்படின்ட்டு சரி நம்ம வந்து சாக்ரமெண்டோவில் வச்சுருக்கோம் நம்ம கடையெல்லாம் இருக்குது. இங்கே பே ஏரியாவில் வந்து நிறைய இந்தியன் பாப்புலேஷன் இருக்குது. இங்கே இவாளுக்கு வந்து இங்கே சாப்பாடு கொண்டு கொடுக்கலாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே டெலிவரி சர்வீஸ் மாதிரி ஆரம்பிச்சோம். ஸோ அந்த டெலிவரி சர்வீஸ்க்கு நிறைய வரவேற்பு இருந்தது. The only reason we are here is because of COVID. So we had one restaurant in 2008, a second restaurant which failed in 2017, and today we have 14 locations. This is purely by the grace of God, and there is a reason why you see Baba in the front. You see Shirdi Baba in Fremont, you see Shirdi Baba in our Folsom location, you see in Sunnyvale, you see in Westgate also, you also will see in Atlanta when we open. Everything happens on a Thursday. Don't ask me how, it happens on Thursday. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த விசிட்டில் நிறைய பேர் சொன்னது உங்களோட வெல்கம் கிட். நிஜமாவே அது ஒரு பெரிய டென்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு வந்த உடனே அப்போ தான் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது தேவைப்படும். ஒன்று ஒரு விதமான பொருளாக இருக்கும். இந்த வெல்கம் கிட்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்களோ இல்லை பண்ணிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. அதனோட ஐடியா எப்படி, ஹவு டிட் யூ கன்சீவ் இட், எப்படி அதை உருவாக்கினீங்க, அதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ நான் வந்து இப்படி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது எப்பவுமே வந்து இப்போ வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க ஆன்லைனில். எப்படி சர்ச் பண்ணுறீங்க? கூகுள் மூலிமா தான் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், என்ன பண்ணுறீங்க? ஊபர்னு போகிறீங்க. இந்த ஊபர் கூகுள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு காமன் டேர்ம் ஆயிடுச்சு. லெட்ஸ் கூகுள் இட், லெட்ஸ் ஊபர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து எனக்கு சவுத் இந்தியன் வெஜிடேரியன் சாப்பாடுனா உங்களுக்கு மயிலாப்பூர் தான் ஞாபகம் வரணும்
அதை நான் எப்படி அந்த பிராண்ட் ரீகால் பண்ணுவேன் நீங்க? அதுக்காக வந்து ரூம் போட்டு யோசிச்ச ஐடியா தான் இது. இது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எங்க அம்மா இங்க வந்து வருஷத்துக்கு 6 மாசம் இங்க இருப்பா, 6 மாசம் இந்தியா போயிடுவா. ஆனா யாராவது நாங்க போய் கூட்டின்னு வருவோம், யாராவது கொண்டு போய் விடுவோம். ஒரு 2 வருஷம் முன்னாடி எங்க அம்மாவை வந்து திரும்ப அமெரிக்கால இருந்து இந்தியா மெட்ராஸ் கொண்டு போய் விட்டேன். நான் தான் கூட போயிருந்தேன். காத்தால 2:30 மணிக்கு எமிரேட்ஸ் வந்து சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்தது. நாங்கள் வீட்டில் வந்து 4 மணிக்கு போயிட்டோம். 4 மணிக்கு போனோடனே அம்மா எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு. எங்கள் அம்மா உனக்கு உதவ தான் கிடைக்கும்டா அப்படின்னா. என்னம்மா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் பால் இல்லை, உங்க கூட தான் நான் வந்து 6 மாதம் இருந்தேன் அமெரிக்காவில். ஃப்ரிட்ஜே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வந்திருக்கேன். பால்காரன் வந்து பால் கொடுத்துட்டு நான் வந்து காஃபி டிகாக்ஷன் போட்ட போகிறோம், 6 மணிக்கு தான் உனக்கு காஃபி கிடைக்கும் அப்படின்னா. வீட்டில் காலிங் பெல் அடிச்சு காத்தால் 4:30 மணிக்கு. பக்கத்து வீட்டு மாமி வரலாம் வந்துட்டு, மாமி நீங்க வரப்போறீங்கன்னு தெரியும், இன்னைக்கு வரீங்களா நாளைக்கு வரீங்களான்னு தெரியாது, சரி என்னைக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் தோசை மாவு அரைச்சி வச்சிருக்கேன், உங்களுக்காக கொஞ்சம் வந்து டிகாக்ஷன் போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், பால் வாங்கி வச்சிருக்கேன், உங்களுக்காக கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு மாமி வந்தாங்க. காலையில 4:30 மணிக்கு லைட் வீட்டுல போட்ட உடனே மாமி தெரிஞ்சுட்டு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பக்கத்துக்கு மாமி கொண்டு கொடுத்தாங்க. எங்க அம்மாட்ட சொன்னேன், இது வந்து நல்ல ஐடியாவா இருக்கேம்மா, உனக்கு வந்து இந்த ஐடியா வந்து இங்க ஒர்க் ஆகும், இது அமெரிக்காவில் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அமெரிக்காவில் என்னோட நெய்பர் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் பாட்டு உள்ள வரேன் போறேன், எனக்காக வீக்கெண்ட்ல ஹாய் ஹலோ சொல்றேன், அவனை பத்தி டீட்டெயிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது மாதிரி வந்து யாராவது நம்மளுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு. வெக்கேஷன்ல போயிட்டு வரோம், யூரோப் போயிட்டு வரோம், அங்கே யூரோப்பில் போனால் எல்லாம் பீட்சா, இந்த குரோசம் அதெல்லாம் சாப்பிடுவோம். நம்ம எப்படா வத்த குழம்பு ரசஞ்சா சாப்பிடலாம், சுட்டப்பெல்லாம் சாப்பிடலான்னு ஒரு புளிங்கா சாப்பிடலாம் வருவோம். ஸோ இவாளுக்கெல்லாம் வந்து சுட சுட வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தா அப்படி நல்லா இருக்கும் இல்லையா? அதில் வீட்டில் பிரெட் இருக்காது, வீட்டில் பால் இருக்காது, வீட்டில் மோர் இருக்காது, காஃபி டிகாக்ஷன் இருக்காது, பேசிக் வெஜிடபிள்ஸ் கூட இருக்காது, சாம்பார் ரசம் கூட்டுக்கறி எதுவுமே இருக்காது. இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து பெரிய இன்கம் கிடையாது நம்ம. ஆனா அந்த பிராண்ட் ரீகால் அப்படிங்கிற ஒரு 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 தாரக மந்திரம் எப்பவுமே இருக்கணும். நம்ம பிராண்டை வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த பிராண்ட் ரீகாலுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சந்தோஷம். நிறைய விஷயத்த நீங்க புதுமையை புகுத்திருக்கீங்க, அனுபவபூர்வமா செஞ்சிருக்கீங்க, நிறைய செய்வீங்கன்னு எனக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா செய்யணும். இப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்தியாவிலேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு ஜேர்னி நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனோட ஒரு யங்ஸ்டர் இந்தியாவில் சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இருக்காரு, அவர் இங்கே வந்து ஒரு தொழில் செய்யணும், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தணும், அவருக்கு ஒரு கேட்டரிங் பேக்ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே ஹைப்போதெட்டிக்கலா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கோ இல்லை இளைஞர் கம்யூனிட்டிக்கோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சஜஷன், ஒரு இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் சஜஷன் என்னவா இருக்கும்? ட்ரை டு பி டிஃப்ரெண்ட். அதாவது புதுசா என்ன பண்ணலாம், புதுமையா என்ன பண்ணலாம். அதாவது எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படின்னா அப்படி ஏன் பண்ணணும் நம்ம? நீங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும், மாத்தி யோசிக்கிறதுன்னு பேரு. இந்த மாத்தி யோசிச்சிங்கனாலே போகும். இன்னொன்று வந்து குவாலிட்டி ஹேஸ் டு பி டாப் நாச். அதை வந்து விட்டுறவே கூடாது. குவாலிட்டி 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 குவாலிட்டிக்கு மீது எதுவுமே கிடையாது. குவாலிட்டி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு தி சேம் ப்ராப்ளம், மாற்றி யோசிக்கிறது சொல்றாங்க. அது வந்து தோல்விங்கிறது வரத்தான் வரும். தோல்வி வெற்றிங்கிறதுலாம் வந்து மாறி மாறி தான் வரும். அது தோல்வி வரும்போது துவண்டு போகாம ஒரு அது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா வந்து சாப்பாட்டு விஷயத்துல நல்ல குவாலிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க தோல்வியை சந்திக்கவே முடியாத நான் எழுதி கொடுக்குறேன். நல்ல நிறைய விஷயத்த நல்லா அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொன்னீங்க. நேற்று நடந்த ஃபேமிலி மீட், விசிட்டிங் பேரண்ட்ஸ் மீட், அது வந்து நானும் அட்டன் பண்ணேன். உங்களுடைய அந்த ஒரு 40 to 50 மினிட்ஸ் அந்த டிஸ்கஷன் சொல்ல முடியாது, உங்களுடைய அந்த பேச்சு டெஃபினட்டாக என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிது. நிறைய பேர் இங்கே வந்தவங்கலாம் அந்த லைவாக நம்ம அந்த வைபை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் இந்த பாட்காஸ்டே பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெயராமன். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ.